திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி எம்எல்ஏக்கள் 2 பேருக்கு தனது உத்தரவை மீறி மேற்குவங்க சபாநாயகர் பதவி பிரமாணம் செய்து வைத்தது அரசியலமைப்பிற்கு விரோதமானது என குற்றம் சாட்டி அம்மாநில ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு கடிதம் எழுதியுள்ளார். மேற்குவங்க மாநிலத்தில் மக்களவைத் தேர்தலுடன் 2 சட்டமன்ற தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடைபெற்றது. இதில் பாகபங்கோலா தொகுதியில் திரிணாமுல் வேட்பாளர் ராயத் உசேன் சர்க்காரும், பராநகர் தொகுதியில் சயந்திகா பானர்ஜியும் வெற்றி பெற்றனர். இருவரையும் கடந்த மாதம் ராஜ்பவனில் பதவியேற்க ஆளுநர் சி.வி. ஆனந்த போஸ் அழைப்பு விடுத்தார். ஆனால் இடைத்தேர்தலில் வெற்றி பெறுபவர்களுக்கு சட்டப்பேரவையில் சபாநாயகர் அல்லது துணை சபாநாயகர் பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டும் என்று கூறி ஆளுநர் அழைப்பை எம்எல்ஏக்கள் நிராகரித்து விட்டனர். இந்நிலையில் திரிணாமுல் எம்எல்ஏக்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க கடந்த வியாழனன்று துணை சபாநாயகர் ஆசிஷ் பானர்ஜிக்கு ஆளுநர் ஆனந்த போஸ் திடீரென அதிகாரம் அளித்தார். இதனைத் தொடர்ந்து நேற்று சட்டப்பேரவை சிறப்பு கூட்டத்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. ஆனால் அவையில் சபாநாயகர் இருக்கும் போது துணை சபாநாயகர் பதவி பிரமாணம் செய்து வைப்பது விதிமுறைக்கு எதிரானது என்று கூறி துணை சபாநாயகர் ஆஷிஷ் பானர்ஜி மறுத்துவிட்டார். இதைத் தொடர்ந்து சபாநாயகர் பீமன் பானர்ஜி, திரிணாமுல் எம்எல்ஏக்கள் ராயத் உசேன் சர்க்கார், சயந்திகா பானர்ஜி ஆகியோருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இதனிடையே தனது உத்தரவை மீறி சபாநாயகர் பதவி பிரமாணம் செய்து வைத்தது அரசியலமைப்பிற்கு விரோதமானது என்று குற்றம் சாட்டி ஆளுநர் ஆனந்த போஸ் குடியரசுத் தலைவருக்கு கடிதம் எழுதியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.